Hello friends, நம்ம chapter 1ல இதுக்கு முன்னாடி rank of matrix பார்த்தோம். அடுத்த method sum பார்க்கலாம். அடுத்த method என்னன்னா testing the consistency of non-homogeneous linear equation 2 and 3 variables by rank method அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்போ இதில் நம்ம மொத்தம் 4 கண்டிஷன்ஸ் இருக்கும். அந்த 4 கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம சம் ஒர்க் அவுட் பண்ணுவோம். அந்த 4 கண்டிஷன் என்னென்னங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ எப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஈக்குவேஷன் 1, 2 and 3 வேரியபிள்ஸ் வச்சு கொடுத்துருப்பாங்க. XY வச்சு 2 வேரியபிள் வச்சு ஈக்குவேஷன் கொடுக்கலாம். இல்லைனா XYZ 3 வேரியபிள் வச்சு நம்மளுக்கு கொடுக்கலாம். அப்போ அதை எப்படி நம்ம கன்சிடர் பண்ணிக்கணுமோ அந்த ஈக்குவேஷனை AX = B இன் n unknowns அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இப்போ அதில் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் give, இதுக்கு பேர் என்ன நம்ம சொல்லியிருக்கோம், ரோ ஆஃப் A, B = ரோ ஆஃப் A, then the equations are consistent. என்னன்னா இப்போ ரோ ஆஃப் A, Bயும் ரோ ஆஃப் Aயோட வேல்யூவும் ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன சொல்லுவோம், கன்சிஸ்டன்ட்னு சொல்லுவோம். சரியா? இதே இது ரெண்டாவது give ரோ ஆஃப் A, B = ரோ ஆஃப் A = n அப்படின்னா ரோ ஆஃப் A, Bயோட வேல்யூவும் ரோ ஆஃப் Aயோட வேல்யூவும் n. என்னன்னு நம்ம சொல்லுவோம்னா அன்னோன் டேர்ம்ஸ் நம்ம சொல்றோம், அன்னோன்ஸ்னு. இப்போ எப்படின்னா நம்ம இது வரைக்கும் ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ்ல பார்த்துருக்கோம். நம்ம எல்லாமே என்னது, 1 3 இருக்கும், இல்லை 3க்கு கீழே இருக்கும். அப்போ இந்த இடத்துல = nனா இந்த இடத்துல 3. அப்போ ரோ ஆஃப் A, Bயோட வேல்யூவும் ரோ ஆஃப் Aயோட வேல்யூவும் 3 இருந்தா the equations are consistent and have unique solution. அப்படின்னா என்னன்னா அது கன்சிஸ்டண்டாகவும் இருக்கும், யூனிக் சொல்யூஷன் x, y, z-க்கு வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? x-க்கு y, z-க்கு யூனிக் சொல்யூஷன்ஸ் இருக்கும். இதே இது தேர்ட் பாயிண்ட் give ரோ ஆஃப் A, B = ரோ ஆஃப் A less than n. less than n-னா 3க்கு கீழே இருந்தா ரெண்டு வேல்யூமே ரோ ஆஃப் AB யோட வேல்யூவும் 2, ரோ ஆஃப் A யோட வேல்யூ 2வா இருந்தா the equations are consistent and have infinitely many solution. infinitely many solution என்னன்னா x-க்கு y-க்கு ஒரு z-க்கு வேல்யூ இருக்காது. அப்ப அந்த z-ஓட வேல்யூவை நான் k-னு அசியூம் பண்ணி செய்யணும். அது சம் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களோட இந்த கண்டிஷன் புரியும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபோர்த் give ரோ ஆஃப் A, B not equal to ரோ ஆஃப் A. அப்ப ரோ ஆஃப் A, Bயோட வேல்யூவும் ரோ ஆஃப் Aயோட வேல்யூவும் சேமா இல்லை அப்படின்னா the equations are inconsistent and has no solution. அதுக்கு என்ன இருக்காது, சொல்யூஷன் இருக்காது. ஓகேவா? பை ஸ்டூடெண்ட்ஸ்.